சபாஸ்! அண்ணாமலையிடம் மண்டியிட்ட மத்திய பாஜக தலைமை. ஒளிந்திருக்கும் மர்மம் என்ன? ஒரே நேரத்தில் டிவிகே, டிஎம்கே இரு பெரும் ஆளுமைகளை எதிர்க்க துணிந்து விட்டாரா அண்ணாமலை? களம் யாருக்கானது? விஜய் அலையில் ஒட்டுமொத்த தமிழக அரசியல் கட்சிகளும் வீழ்ந்த நிலையிலும் அண்ணாமலை மீண்டது எப்படி? எம்எல்ஏ பதவிக்காக பெற்ற குழந்தையே துறக்க தயாராகி விட்டாரா டிவிகே எம்எல்ஏ? நிர்வாகிகளை எங்கு கொண்டு செல்கிறார் முதல்வர் விஜய்? RSS பிள்ளையிடம் புலம்பி தள்ளும் திருமா. தமிழக அரசியல் களத்தில் என்ன நடக்கிறது? வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் விஜய்னாவே பல சச்சரவுகள் தொடர்ந்து வட்டம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அது விஜய்க்கு மட்டும் பொருந்துமா அப்படின்னா இல்லை. விஜயனுடைய கட்சி எம்எல்ஏக்களுக்கும் அது பொருந்துற மாதிரி தான் அவங்களோட பேச்சுக்களும் அவங்களோட செயல்பாடும் தமிழக அரசியல் களத்தில் அமைஞ்சிட்டு இருக்குதுன்னு தான். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் எம்எல்ஏ அவங்க சமீபத்தில் பேசின பேச்சுக்கள் தான் ஒட்டுமொத்த தமிழக பொதுமக்கள் தாய்மார்கள்கிட்டையும் விமர்சனங்கள் வர அளவுக்கு அவங்க பேசியிருக்கிறாங்க. அவங்க என்ன பேசினாங்கன்னா, நான் எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்டேன், புள்ளைய பெத்துட்டேன், இதுக்கு மேல குழந்தை இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, நான் இனிமேலுக்கு எம்எல்ஏ தான் அப்படின்னு அவங்க பேசினது தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது. அது மட்டும் இல்லாம திண்டுக்கல்ல அரசு மருத்துவமனையில டிவிகேவோட நிர்வாகிகள் பச்சளம் குழந்தை எடுத்துட்டு வர ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாம அங்க போட்டோ ஷூட் நடத்தின நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. எந்த பெண்கள் விஜய்க்கு ஆதரிச்சாங்களோ அதே பெண்கள் இன்னைக்கு விஜய்க்கு எதிராக திரும்புறாங்கிறதான். இந்த மாதிரி தமிழ் சமூகம் போணுச்சு அப்படின்னா இது எங்க போய் முடியும்னு தெரியல. விஜய் அவங்களோட நிர்வாகிகளுக்கு என்ன சொல்லி, இதுதான் சமூகத்தினுடைய நிலைமையா? யாரோ பெற்ற குழந்தைக்காக எதையோ தியாகம் பண்ணாங்க. இந்த அம்மா என்னடானா எம்எல்ஏ பதவிக்காக குழந்தைய துறக்கிறதுக்கு தயாராகிடுச்சுன்னு நம்ம சொல்ற வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்குங்கிறதான். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு மத்திய பாஜக தலைமை அண்ணாமலை கிட்ட மண்டிட்டு இருக்கு. அது எப்படின்னா, அது என்ன விஷயத்துக்கு அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே சிபிஎஸ்இ தரப்புல இருந்து 6வதுல இருந்து 9ஆம் வகுப்பு வரையிலும் படிக்கிறவங்களுக்கு 3 மொழி கட்டாயங்கிறது அறிக்கையா கொடுத்திருந்தாங்க. அதை தான் அண்ணாமலை அவர்கள் பாஜகவை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சுற்று அறிக்கையை விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அது இன்னைக்கு அதே சிபிஎஸ்இ மத்திய நிர்வாகம் இன்னைக்கு அண்ணாமலையோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டு அவங்களும் இப்போ 6வதுக்கு மட்டும்தான் 3வது மொழி, மற்றவங்களுக்கெல்லாம் இல்லைங்கிறத அவங்க ஏத்து இன்னைக்கு அறிவிப்பானைய நேற்று வெளியிட்டுட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் இந்த நேர்மை தான் அவங்க டெல்லி தலைமையை அடிபணிய வைக்குது. இல்லை அப்படின்னா அண்ணாமலையை ஒரு பொருட்டாவே இங்க எடுக்க மாட்டாங்க. தமிழகத்துல மத்தியிலையும் சரி மாநிலத்திலையும் சரி துணிவா எதிர்க்கக்கூடிய ஒரு நேர்மையான மனிதர் தான் அண்ணாமலைங்கிறது இதன் மூலமா நம்மளுக்கெல்லாம் நிரூபணம் ஆகுது. அது மட்டும் இல்லாம திமுகவோட எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்கள் தொடர்புடைய ஒரு 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையிட்டாங்க. அது அண்ணாமலை அவர்கள் வரவேற்பு தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம திமுக கடந்த காலத்துல 5 வருஷமா ஏகப்பட்ட கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிறாங்க, அதையும் எல்லாம் சேர்த்து விசாரிங்க அப்படிங்கிறதையும் அவர் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜி ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த பிஜிஆர் எனர்ஜி சம்பந்தமாகவும் விசாரிங்க, விதிமுறைக்கு மீறி ஒப்பந்தங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, அதையும் நீங்கெல்லாம் கொஞ்சம் விசாரிக்கணும், தமிழக கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் ஊட்டச்சத்து குறைபாடு எல்லாம் இருந்துச்சு, அந்த நேரத்துல ஊட்டச்சத்து வாங்கினதெல்லாம் மிக பெரும் அளவுல ஊழல் பண்ணாங்க, தமிழக தாய்மார்களுக்கு வேட்டி சேலை அதுல ஊழல் பண்ணாங்க, இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போனாரு. அப்படியே அடுக்கிக்கிட்டு முன்னாள் முதல்வர் ஸ்டாலினோட குடும்பத்துக்கே அண்ணாமலை அவர்கள் போயிட்டாரு. அதாவது நோபல் ஸ்டீல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா துபாயிலிருந்து தமிழகத்துக்கு 1000 கோடி ரூபாய் முதலீடு பண்றேன்னு சொன்னாங்க. அந்த நிறுவனத்தோட முகவரியும் உதயநிதி ரசிகர் மன்றமா இருக்கக்கூடிய முகவரியும் ஒன்னாதாங்க இருக்குது. இதை பார்த்தவர் அன்னைக்கு கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் உதயநிதியோட நண்பர் தான் அப்படிங்கிறதையும் பொது வெளியில அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம போக்குவரத்து துறையில ஏகப்பட்ட ஊழலுங்க.
ஆவின் குறைந்த விலையில ஊட்டச்சத்து மாவெல்லாம் குடுக்குறோன்னு சொன்னாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இவங்க தனியார்கிட்ட இருந்து வாங்குனாங்க. அந்த ஊழல பத்தி விசாரிங்க அப்படின்னு ஊழல்களுடைய பட்டியல அடுக்கிட்டே போனாரு. ஏற்கனவே திரு அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ வெளியிட்டு மிகப்பெரிய சர்ச்சைய தமிழக அரசியல் களத்துல எழுப்புனாரு. அத தொடர்ந்து தான் அண்ணாமலை கடந்த 5 ஆண்டு காலமா திமுகவுடைய ஏகப்பட்ட ஊழல்கள பொது வெளியில மக்கள் மத்தியில எடுத்து போட்டாரு. அதுல ஒரு பகுதியா தான் நேத்து விஜயனுடைய அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்காரு. இந்த ஊழல்கள் எல்லாமே கொஞ்சம் விசாரிங்க. 5 வருஷமா திமுகவோட அரசாங்கம் இந்த ஊழல் மட்டும் தான் பண்ணுனுச்சு அப்படிங்கிறதையும் திரு அண்ணாமலை அவர்கள் வெளிப்படையாவே சொல்லியிருக்கிறாரு. அவரு இன்னமும் திமுக எதிர்ப்ப துளியும் கைவிடலைங்கிறது இதன் மூலமாவே நம்மளுக்கெல்லாம் நிரூபணம் ஆயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரே நேரத்துல டிவிகேவையும் அடுத்தது எதிர்க்க போறாரு. அதற்குண்டான ஆயத்த பணிகளையும் திரு அண்ணாமலை அவர்கள் செஞ்சுக்கிட்டே வராரு. டிஎம்கே ஒரு பக்கம் காலி பண்ணணும். அதுக்கு அடுத்தது டிவிகேவை நேரடியா எதுக்கணுங்கிற ஒரு போட்டியில திரு அண்ணாமலை அவர்கள் நேரடியா களமிறங்கிட்டாரு. வர ஜூலைல இருந்து மக்கள் சந்திப்புலாம் இருக்குங்கிறதையும் அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாரு. ஆக மொத்தத்துல இனிமேலுக்கு தமிழக அரசியல் களத்துல பட்டாசு வெடிக்க தான் போகுது. அரசியல் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம நடக்க தான் போகுதுங்கிறது தான். ஏன்னா, தமிழகத்துல பொதுவா ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நேத்து அடிச்ச மழையில முளைச்ச காளான்லாம் சொல்லுவாங்க. அந்த மாரி விஜயோட அலையில தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் காணாம போயிருச்சுங்கிறது தான். ஏன்னா, இன்னைக்கு அதிமுக இருக்கிற இடம் தெரியாம போயிருச்சு. திமுகவும் தெக்கி திணறி எதிர்க்கட்சி வரிசையில உட்கார்ந்துட்டு இருக்குது. ஆனா, இந்த 2 கட்சிங்களோட கூட்டணியில இருந்த கட்சிங்கள்லாம் காணாமயே போயிட்டாங்க. இன்னைக்கு பட்டியலின சமூகத்துல ஒரு பெரும் தலைவரா பார்க்கப்படுகிற திருமா எங்க இருக்காருன்னு தெரியல. அவங்க கட்சி எல்லாம் எங்கன்னு தெரியல. ஏன்னா, இப்ப சமீபத்துல கூட அவங்க கட்சி நிர்வாகியோட இல்ல திருமணத்துக்கு போனாரு. அங்க யாருமே இல்ல. ஏன்னா, ஒரு காலத்துல எப்படியெல்லாம் போனவரு, இன்னைக்கு தொண்டர்கள் இல்லாம தனிமரமா இன்னைக்கு திருமண விழாவுக்கு போறாரு. ஏன்னா, அவங்க அங்க அந்த ஏரியா எல்லாமே இன்னைக்கு டிவிகே பக்கம் சாஞ்சுட்டாங்க. அந்த வாக்காளர்கள்லாம் டிவிகேவோட தீவிரமான வாக்காளரா மாறிட்டாங்க. இததான் நொந்து போயி திருமாவளவனும் பேசுறாருங்கிறது தான். அந்த மாதிரி தான். அது மட்டும் இல்லாம டிடிவி காணாம போயிட்டாரு. ஜி.கே. வாசன் எங்க இருக்கிறாருன்னே தெரியல. அவரும் கூட்டணியில இருந்து போயிட்டாரு. பாமக ஓரளவுக்கு அவங்களுடைய ஓட்டு வங்கிய தக்க வச்சிருக்கிறாங்க. மத்தபடி பெருசா இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல எந்த கட்சிகளும் இங்க ஈடு கொடுக்க முடியாம போயிருச்சு. திமுகவோட கூட்டணியில இருந்த வைகோ, இனிமேலுக்கு நான் இருக்கிற காலம் வரையிலும் திராவிட மாடலுக்கும், ஸ்டாலினுக்கும் நான் உறுதுணையா இருப்பேன்னு சொல்லி பேசினாரு. பேசி ஒரு சில மாசம் கூட ஆவல. இப்ப திமுக கூட்டணியில வெளியில வந்துட்டாரு. அவங்க கட்சியில இருக்கிறதே ஒரு 4 பொதுக்குழு உறுப்பினர், ஒரு 10 செயற்குழு உறுப்பினர், வைகோ மகன், ஒரு 2 எம்எல்ஏ அவங்களும் திமுகவோட தயவால ஆனவங்க. இவங்கள வச்சுக்கிட்டு பொதுக்குழுவ நடத்தி இன்னைக்கு திமுக கூட்டணியில் வெளியேறுவாருன்னு சொல்லிப்புட்டாரு. வந்து என்னத்த பண்ண போறாரு? மறுபடியும் வேதாளம் முருங்க மரம் ஏறப் போகுதுன்னு தான் திமுக காரங்க அடி வயித்துல புளிய கரைக்கிற மாரியான செய்திய வைகோ இன்னைக்கு சொல்லிட்டாரு. மறுபடியும் கலைஞர் புகழ் பாட போறாரு. ஸ்டாலின் புகழ் பாட போறாரு. இது தொடர்ந்து இனிமேலுக்கு வைகோ அவர்களால தமிழக அரசியல் மேடைகள்ல உச்சரிப்பாருங்கிறது நம்ம காலம் தான் சொல்லப் போகுது. பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். வைகோவோட நிலைமை என்ன ஆகப் போகுதுங்கிறத. இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல திருமாவளவன் அவர்கள் விஜய ஆர்எஸ்எஸ் பெத்த பிள்ளை அப்படின்லாம் பல விமர்சனங்கள் பண்ணாரு. கொடுமையான பல விமர்சனங்கள்லாம் விஜய் மேல வச்சாரு. நடிகர் அது இது தற்குறி கூட்டம், அணில் இவங்களுக்கெல்லாம் வாக்கு வங்கியே இல்ல. வரவங்க எல்லாம் ஓட்டா மாறுமா? இந்த மாரி நெறைய விமர்சனங்கள் விஜய் மேல திருமாவளவன் வச்சாரு. வச்சதும் வச்சாரு. உடனடியா விஜய் சிஎம் ஆவறதுன்னு உடனே ஓடி போய் ஒண்டிக்கிட்டாரு. அமைச்சராவும் ஆயி போயிட்டாரு. இப்ப விஜய் கிட்ட என்ன புலம்புறாருன்னா, "ஏங்க எங்களுக்கு அமைச்சர் பதவி குடுத்தீங்க சரி. ஏங்க எங்களுக்கு பட்டியலின ஆதி திராவிட துறை குடுக்குறீங்க? எங்களுக்கு நல்ல ஒரு போர்ட்போலியோ இருக்கிற துறைய குடுங்க" அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் விஜய் கிட்ட கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாராமா. பார்த்துக்கோங்க. விஜய எப்படியெல்லாம் தேர்தல் நேரத்துல விமர்சனம் பண்ணிட்டு, இன்னைக்கு அதே விஜய் கிட்ட நல்ல பலமான துறையா குடுங்கன்னு கேட்கிறாரு, கெஞ்சிட்டு இருக்கிறாரு திருமாவளவன் அவர்கள். அது மட்டும் இல்லாம திருமாவளவன் திமுகவையும் கடுமையா விமர்சனம் பண்றாரு. தி திமுகவோட ஆர் ஆசா வந்து திரும்ப விமர்சனம் பண்ண, திரும்ப அவன் வந்து ஒரு படி மேல போய்
இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சியால தாங்க 60 இடம் ஜெயிச்சிருக்குது. அதெல்லாம் மறந்துட்டு இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. கூட்டணிய விட்டு கட்சிகள் விலகி போகுதுன்னா, அது திமுகவோட உட்கட்சி பிரச்சனை. அதுல நாங்க எப்படிங்க தலையிட முடியும்? அப்படின்னு அவரு பேசுறாரு. அவங்க கூட்டணி வச்சு இடைத்தேர்தல்ல போட்டியிட்டாலும் சரி, தனியா நின்னு போட்டியிட்டாலும் சரி, அது அவங்க கட்சி பிரச்சனை. நாங்க என்ன போய் தலையிடுவோம்னு பேசுறாரு. அதன் மேல ஏங்க திமுகவுல இருக்கும்போதும் சரி, இன்னைக்கு டிவிகேவுல அரசு இருக்கும்போதும் சரி, நாங்க அரசியலே பண்ண முடியலைங்க. எங்கள சமூகத்துக்கு உண்டான பிரதிநிதித்துவமோ எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு புலம்பிட்டு இருக்கிறாரு திருமாவளவன். புலம்பி என்ன பண்றது? ஒண்ணு அரசியல்ல இருக்கும்போது மக்களுக்காக பணி செய்யணும். இவர் கடந்த காலத்துல செஞ்சாரா? திமுகவோட ஆட்சி காலத்துல பட்டியலின பெண் மக்களுக்கு எவ்வளவு அநீதிகள் திமுக அரசாங்கம் செஞ்சுச்சு. வேங்கை வயல் கொடூரமான சம்பவம். ஒரு வார்த்தை அவரு பேசினாரா? இப்ப வரையிலும் பேசாம தான் இருக்கிறாருங்க அவரு. ஆனா இவரு இன்னைக்கு எங்க குத்துறாங்க, குடையறாங்கன்னு சொல்லி திருமாவளவன் பேசிட்டு இருக்கிறாரு. பேசி என்ன பிரயோஜனம்? அவரோட நடவடிக்கையெல்லாம் பார்த்து தான் அவங்க தொண்டர்கள்லாம் இன்னைக்கு விஜய் பின்னாடி அணிவகுத்து போயிட்டாங்கங்கிறது தான். இதெல்லாம் அவரு புரிஞ்சுகிட்டாரு. ஆனா இதுக்கு மேல எப்படி அவர் கட்சிய தக்க வைக்க போறாருங்கிறது மிகப்பெரிய மில்லியன் டாலர் கேள்வியா தான் திருமாவளவனுக்கு இன்னைக்கு வந்து அமைஞ்சிருக்குங்கிறது தான். இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல வட இந்தியாவுல நடக்கிற மாதிரி தமிழகத்திலேயும் நடந்து போயிருமோங்கிற ஒரு அச்சம் தான் உணர்வு தான் திமுக, அதிமுகவோட தொண்டர்களுக்கு மத்தியில வந்திருக்குது. அது என்ன அப்படின்னா, வட இந்தியால பீகார்ல நிதிஷ்குமார், லாலு பிரசாத் கூட்டணி வச்சாங்க. உத்தரப்பிரதேசத்துல சமாஸ்வாதியும், மாயாவதி அவங்களும் கூட்டணி வச்சாங்க. மகாராஷ்டிராவுல உத்தவ் தாக்கரேவும், காங்கிரஸும் கூட்டணி வச்சாங்க. இப்படியெல்லாம் அவைங்கலாம் கூட்டணி வச்சு அங்கெல்லாம் பண்ணுனாங்க. அதே மாரி தமிழகத்திலயும் நம்ம பண்ணுனா என்ன? திமுகவும், அதிமுக கூட்டணி சேர்ந்தா என்னன்னு ஒரு பேச்சு அடிபடுதாமா? இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியல. அப்படி ஒரு வேளை ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னா, நிச்சயமா 2 கட்சியும் அழிவுதாங்கிறது மக்களால் துளியும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் தான் திமுக, அதிமுகங்கிற கூட்டணி. ஏன்னா, திமுகங்கிறது 60, 70 வருஷத்து வரலாறு இருக்குது. அதிமுகவுக்கு 50 வருஷத்துக்கு மேற்பட்ட வரலாறு இருக்குது. இந்த 2 கட்சியினுடைய வரலாறுமே திமுக மொழி போர வச்சு அது ஏதேதோ வந்து பண்ணுனாங்க. காங்கிரஸ் எதிர்ப்புல உருவான கட்சி. ஆனா அதிமுகங்கிறது திமுக எதிர்ப்பு மட்டுமே வச்சு இவ்வளவு வருஷமா ஆளுங்கட்சியா இருந்த ஒரு இயக்கம். ஆனா இன்னைக்கு இது 2 கூட்டணி அப்படின்னா மக்களால ஏத்துக்க முடியுமா? ஏன் அவங்க கட்சி தொண்டர்களால கூட அதை ஏத்துக்கவே முடியாதுங்கிறது தான் பொறுத்திருந்து பார்ப்போம். இடைத்தேர்தல்ல பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் தமிழக அரசியல் களத்துல காத்திருக்குது. நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுகள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.